ஹாய் வியூவர்ஸ், இது உங்க ஹேஷ்டாக் விஞ்ஞானம். நம்ம டெய்லி லைஃப்ல சயின்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவும் நம்மளுக்கு இப்போலாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆயிருச்சு. அந்த வகையில சமூக வலைத்தளங்கள்ல சயின்ஸை பத்தி என்னென்ன விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்றத சொல்றதா நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நான் கண்டக்டர்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா ஜீரோ ரெசிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் கண்டக்டர்ஸை சூப்பர் கண்டக்டர்ஸா மாத்திர ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 1970s இருந்த கான்செப்டா இருந்தாலும் இப்பதான் அதை பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா இவங்க சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சமூக வலைத்தளங்களை போஸ்ட் பண்ணோன்னா இதை 14,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய கமெண்ட்ஸும் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு ரூம் டெம்பரேச்சர்ல பண்ணாங்களா, ஏன் இவ்ளோ கோல்டான டெம்பரேச்சர்ல பண்ணிருக்காங்க, புரியல அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயத்தை இப்ப சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு டார்க் ரூம்ல இருக்கும்போது நம்ம கண்ணால எதையுமே பார்க்க முடியாது. ஆனா ஒரு சின்ன லைட் வந்தா கூட நம்ம கண்ணில் இருக்க ராட்ஸ் வந்து அதை டிடெக்ட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்போ சமூக வலைத்தளங்களை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் எத்தனை நம்ம கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஃபோட்டான்ஸை தான் நம்ம கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரூம்ல 30 பார்ட்டிசிபென்ட்ஸ் வச்சு அதில் வந்து 30 ஃபோட்டான்ஸ் வச்சு ஒரு ஃபிளாஷ் லைட்டை அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபிளாஷ் லைட் எந்த டைரக்ஷன்ல இருந்து வருது அப்படின்றத டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்தையும். அப்படி பார்க்கும்போது ஒரு பார்ட்டிசிபென்ட்டாலையும் மினிமம் 3 ஃபோட்டான்ஸை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹியூமன் ஐயால இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ்னு பார்த்தா 3 ஃபோட்டானை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்போ சமூக வலைத்தளங்களை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லைக்ஸும் கூட வந்துட்டு இருக்கு. நம்ம பிளட்ல இருக்க ஹீமோகுளோபின்ல இருக்க அயன் வந்து ஆக்சிஜன் எப்படி அப்சர்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணுதோ அதே மாதிரி இப்போ ஒரு கிறிஸ்டலை கண்டுபிடிச்சிருக்காங்க. கோபால்ட்ல இருந்து எடுத்த சால்ட் மூலமா கண்டுபிடிச்ச இந்த கிறிஸ்டல் வந்து ஒரு ரூம்ல இருக்க ஆக்சிஜன் ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கிறிஸ்டல் இந்த ஆக்சிஜனை ரிலீஸும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 160 டைம்ஸ் வந்து நம்ம பிரெத்தோட அதிகமா இதால ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்போ சமூக வலைத்தளங்களை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்காதீங்க, இது ரொம்ப பேட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிறிஸ்டல் வந்து ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணும்போது பிளாக்காவும் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும்போது பிங்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய ஸ்கூபா டைவர்ஸுக்குலாம் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பேஸுக்கு போற ஆஸ்ட்ரோனட்ஸ்க்குலாம் ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப சின்ன கிறிஸ்டலா ரொம்ப காம்பாக்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையும் இதோட போட்டோஸையும் இப்ப சமூக வலைத்தளங்களை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வார ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல ஏதாவது ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் என்ன ஃபேக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிராஸ் ஹோப்பர் அப்படின்னு சொல்லப்படுற வெட்டுக்கிளிக்கு வந்து அதோட எல்போஸ்ல தான் காது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் காது இங்க இருக்கும்போது அதுக்கு எல்போஸ்ல இருக்கும்போது அது எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சர்காஸ்டிக்கான கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஃபேக்டை நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 9,500 பீப்புளுக்கு மேல இந்த ஃபேக்டை லைக் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டும் பண்ணி அதுக்கு ஏன் அந்த இடத்துல இயர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் லைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வார ஹேஷ்டாக் விஞ்ஞானம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அடுத்த வார ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹேஷ்டாக் விஞ்ஞானமோட மற்ற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூடியூப்ல போய் ஹேஷ்டாக் விஞ்ஞானம் டைப் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்ல ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ன்ற பேஜையும் லைக் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.